கந்த சஷ்டி 4ஆம் நாள் அக்டோபர் 25ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினத்தில் சிறப்பு வாய்ந்த முறையில் எப்படி வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் முருகன் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். வேலை தரக்கூடிய வேலனை இந்த தினத்தில் நீண்ட நாளாக வேலை இல்லாதவர்கள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் போன்ற அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அன்றைய தினத்தில் மனதார முருகனை வழிபட வேண்டும். மந்திரம்: உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. முருகன் கையில் இருக்கும் வேல் போல இந்த மந்திரம் அவ்வளவு வலிமையான. ஆகையால் இந்த கந்த சஷ்டி நாட்களில் இந்த மந்திரத்தை தவறாமல் முருகனிடம் சொல்லி வழிபடுங்கள். மேலும் இந்த நாளில் அதிகாலை 6 மணி அளவில் சூரிய தரிசனம் செய்வது மிகவும் நன்மை பலன்களை தரும். முக்கியமாக அன்று தேங்காயை 21 அல்லது 11 எண்ணிக்கையில் மற்றவர்களுக்கு தானம் செய்தால் முருகனின் அருளால் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறும். உங்களுக்கும் முருகனை பிடிக்கும் என்ற இந்த பதிவை லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஃபாலோ இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும்.